அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. குழந்தை வேலப்பர் பூம்பாறைக்கு அப்புறமேட்டு 3வது இடம். 2 சிலை போகருடைய வழித்தோன்றல் அவர் உருவாக்குனது. 3வது சிலை அவருடைய வழித்தோன்றல் பிரகாரம் இங்கே சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா போகர் அப்படின்ற சித்தர் மட்டும் இல்லை, அத்தனை சித்தர்களுடைய வழித்தோன்றல் பிரகாரம் இந்த கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க. 9 அடுக்காக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்குலையும் 8 துளைகள் வச்சுருக்கிறாங்க. 8 திசையும் கவர் பண்ணுற மாதிரி மொத்தம் 72 துளைகள் இருக்குது. அந்த 72 துளைகளுமே நமது மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளை குறிக்கும் விதமாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிலை மேலே வேர்க்கக்கூடிய நீரை ஒரே ஒரு சொம்பு ஜலம் கொட்டி அபிஷேகமாக எடுத்து வர பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக காலையில் கொடுத்துட்டுருக்கோம். அதை சாப்பிடும்போது அவளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. திருமண தடைகள் இருக்கிறவங்க, புத்திரபாகியம் இல்லாதவர்கள், இந்த ஆலயத்தில் பூமி யோகம் பிராப்தம் இல்லாதவர்கள், என்ன வியாதினே தெரியாமல் இருக்கிறவங்க, அந்த வியாதிக்கு நம்ம குணமாகுமா, அதிலிருந்து மீண்டு வருவோமான்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களாம் கூட இந்த ஆலயத்தில் விசேஷ அபிஷேகம் பூஜைகள் கலந்து கொள்ளும்போது, இந்த சுவாமியுடைய பிரசாதங்கள்லாம் வாங்கி சாப்பிடும்போது எண்ணிய காரியங்கள் ஜெயமாக்கக்கூடிய இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார். சித்தர்கள் மகான்கள் ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அனைத்து பக்தர்களுக்கும் உள்ளே சென்று பாலினால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அமைச்சு கொடுக்குறாங்க. பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க பௌர்ணமியிலும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டுருக்காங்க. அந்த நாள் பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே சுவாமியை பார்க்குறத விட 1000 மடங்கு தேஜஸில் பார்க்கணும். ஒரே வரியில் சொன்னோம்னா நம்ம தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த இறைவனுக்கு இருக்கின்றது. நவபாஷான ராஜமுருகருக்கு இருக்கின்றது. நவபாசான ராஜமுருகன் திருவுருவ திருமேனியினுடைய சூட்சுமங்கள் பற்றி குருக்கள் தியாகராஜர் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இப்போ நம்ம நவபாசான சிலைகள் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பழனியில் பூம்பாறையில் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். சென்னையில் இந்த நவபாசான ராஜமுருகன் திருக்கோவிலுடைய சிறப்பு அப்படின்னா என்னங்க ஐயா? சென்னை வாழ் பகுதியில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா பழனி இங்கேருந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். இறைவனுடைய அனுகிரகம், குரு ஸ்ரீ வடபழனி சித்தருடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு இந்த பகுதியில் இந்த சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டுருக்கிறாரு. 4 அடி உயரத்தில் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வேலப்பர் பூம்பாறைக்கு அப்புறமேட்டு 3வது இடம். 2 சிலை போகருடைய வழித்தோன்றல் அவர் உருவாக்குனது. 3வது சிலை அவருடைய வழித்தோன்றல் பிரகாரம் இங்கே சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. வடபழனி சித்தரோட நேரடி சீடர் ரமேஷ்குமார் சித்த வைத்தியர் அவரும் குருநாதரும் சேர்ந்து இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கம்மா. சுவாமியை செஞ்சு 12 வருஷம் ஆகுது. கோவில் கட்டி கும்பாபிஷமாகி 9 ஆண்டுகள் ஆகிருக்கு. இந்த தைப்பூசம் வந்தால் 10வது ஆண்டு. மக்களினுடைய நலனுக்காக எப்படி போகர் பழனியில் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை பண்ணி மக்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் வியாதியெல்லாம் நல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணாரோ, அதே போல தான் இங்கேயும் இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக இந்த சுவாமியை பற்றின தகவல் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த கோபுரமே பார்த்தேன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆலயம் அப்படின்னா கோபுரம் பார்க்கும்போது தான் தெரியும் ஊருக்கு எங்கே இருந்தாலும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா போகர் அப்படின்ற சித்தர் மட்டும் இல்லை, அத்தனை சித்தர்களுடைய வழித்தோன்றல் பிரகாரம் இந்த கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க. 9 அடுக்காக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்குலையும் 8 துளைகள் வச்சுருக்கிறாங்க. 8 திசையும் கவர் பண்ணுற மாதிரி மொத்தம் 72 துளைகள் இருக்குது. அந்த 72 துளைகளுமே நமது மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளை குறிக்கும் விதமாக அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபுரத்துக்கு உள்பகுதியில் பார்த்திங்கன்னா வெற்றிடமாக அமைச்சிருக்கிறாங்க. பழனியில் சுவாமி மேலே வேர்க்கக்கூடிய ஒரு அதிசயம், அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டுருக்காங்க. அதை சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தாய் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மகத்துவம் தான் இந்த சிலை மேலே வேர்க்கக்கூடிய நீரை ஒரே ஒரு சொம்பு ஜலம் கொட்டி அபிஷேகமாக எடுத்து வர பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக காலையில் கொடுத்துட்டுருக்கோம். அது எல்லா நேரத்திலும் அந்த வேர்க்குமா அப்படின்னா சாத்தியமில்லை. வெடியற்காலம்புற பிரம்ம முகூர்த்தம்ன்ற சொல்லக்கூடிய நேரத்தில் தான் சுவாமி சிலை மேல் சில்னஸ் காற்று படும்போது வேர்க்க ஆரம்பிக்கும்.
அதை இந்த சுவாமியினுடைய பாதங்கள்லாம் வடிஞ்சிருக்கும் வேர்த்து, அதை ஒரே சொம்பு ஜலமாக கொட்டி சொன்ன மாதிரி எடுக்கும்போது சாதாரண பூமியில் இருக்கக்கூடிய நீர் தான். அதை எடுத்து வர பக்தர்களுக்கு ஒவ்வொரு தீர்த்தம் உத்தராணியாக கொடுத்துட்டுருக்கோம். அதை சாப்பிடும்போது அவளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சுவாமி மேலே பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சந்தனத்தினால காப்பு பண்ணியிருக்கிறோம். காலையில் வரும்போது வந்து ஆண்டி ரூபத்தில் காட்சி கொடுத்த ராஜமுருகனார், அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அரசகோலத்தோட ராஜ அலங்காரத்தோட கம்பீரமாக காட்சி கொடுக்குறாரு. அதுக்கான சூட்சமம் என்னங்க? எல்லா ஆளுமே சொல்லுவாங்க பழனியில் ஆண்டி கோலத்தில் பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து பொருளாதாரம் நஷ்டம் ஏற்படும் சொல்லுவாங்க. அது வந்து அதனுடைய சூட்சமும் கிடையாது. யாராவது ஏதாவது வதந்திகள் சொல்கிறதுனால அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஆனால் சுவாமியினுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா அவர் நின்ற கோலமே பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் தான். ஏன் அந்த மாதிரி அவரை தரிசிக்கணும் அப்படின்னா அவர் மேல் படக்கூடிய அத்தனை மூலிகை காற்றும் நம்ம மேலே படணும் அப்படின்றதுனால தான் விடியற் காலம்பரை எல்லாரும் அவரை ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை சிலர் வந்து அதை வேறு மாதிரி தவறான ஒரு சொல்லிட்டாங்க. இந்த ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா சுவாமியே ரபபாஷான ராஜமுருகர் அருள் பாலிக்கிறாருன்னா நார்மலாக இவருக்கு அபிஷேகம் இல்லைனாலும் இவர் ராஜாவுடைய தோற்றத்தில் தான் அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் 360 நாட்களும் இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை, பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவோம். அந்த பூஜையில் மட்டும்தான் அவர் கௌபீனத்தோடு இருப்பார். காலம்பரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஸ்வரூப தரிசனம் பார்த்திங்கன்னா ஆண்டி கோலத்தில் அவரை பார்க்க முடியும். அந்த வேர்வையெல்லாம் அவர் பாதத்தில் வடிஞ்சிருக்கும். அதை வந்து முதல்ல நாங்கள் உள்ளே வந்து அதை அபிஷேகம் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பக்தனுடைய சுவாமி தரிசனத்துக்கு இது பண்ணுவோம். மகா அபிஷேகம் மற்ற அபிஷேகம்லாம் நடக்கணும்னா கூட அதுக்கப்புறமேட்டு தான் இது பண்ணுவோம். இப்போது ராஜ அலங்காரத்தில் வந்துட்டு அவர் ஒரு செங்கோல், அதே போல் வந்து கிளியையும் வந்து அந்த ராஜ அலங்காரத்தில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மைத்தன்மை இல்லை அதுக்கு பின்னால் இருக்கிற தாற்பரியம் அப்படின்னா என்னங்க? இப்போ அருணகிரிநாதர் அப்படின்னோம்னா முருகர் வந்து கிளி ரூபத்தில் வந்து ஆட்கொண்டார். அதனுடைய ஒரு அம்சமாக சொல்லலாம். ரெண்டாவது அவருடைய அம்மா மீனாட்சி கையில் எப்பயுமே கிளியோடு நின்றுருக்காங்க. ரெண்டாவது திருச்செந்தூரில் முருகர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த தண்டத்தில் கிளி உட்காந்துருக்கோம். முருகர் கோவிலில் அதிகமாக கிளிகள் இருக்கும். அவருடைய வாகனங்களும் ஒன்று கிளி, மயில். அதே போல் அதனுடைய இது தான் அவருக்கு அந்த இது பண்ணியிருக்கோம். அந்த கிளியினுடைய மகத்துவத்துக்கு இது ஒரு ரீசன் சொல்லலாம். இந்த கோவிலினுடைய ஒவ்வொரு சுற்று வட்டாரத்திலையும் வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய குமரஸ்தவமாக இருக்கட்டும், இப்படி விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதற்கான அடிப்படை சூட்சுமம் என்னங்க? இந்த முருகருக்கு உண்டானது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி. அதனோடு பார்த்திங்கன்னா நிறைய சூக்ஷ்மமான அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாம்பன் சுவாமிகள் எழுதிய அந்த இதுவெல்லாம் வந்து இங்கே படிக்கும்போது நமக்கு மனதோட இறைவனோடு ஒன்றி போகக்கூடிய மந்திரபூர்வமான ஒரு தமிழில் அக்ஷரங்கள் அவங்களுக்குள்ளே உதிக்கும்போது அவங்களுடைய எண்ண தூய்மைகள் நன்னா இருக்கும் அப்படின்றதுக்கோசம் தான் அந்த மகான்கள்லாம் அந்த மூல மந்திரங்கள் மாதிரி அதை அனுகிரகம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கோவிலினுடைய இந்த முருகன் சந்நிதிக்கு முன்னதாக இருக்கிறது கூட நாகம் இருந்தது. அதே போல் இங்கே ஒரு சித்தர் மகானுடைய ஒரு இதுவும் நம்ம ஃபோட்டோவும் பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நாகத்தோட தோலும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ஏதோ நாகத்தோடு ரொம்பவே சம்பந்தம் அப்படிங்கிறது தோணுது. அதுக்கான சூட்சமம் என்னங்க? இந்த சுவாமி செய்யும்போது இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. தீய எண்ணம் கொண்டவர்களால் சிலைகளை சேதப்படுத்துவாரோன்ற ஒரு அச்சம் வரும்போது குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணார் வைத்தியர் ரமேஷ்குமார். குருநாதர் அனுகிரகம் பண்ணார். இந்த சுவாமியை அவரே பாதுகாத்துக்குவார், நீ அதை பற்றி அச்சப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்ச சக்தியில் கலந்துருக்கிறார், அவருடைய சூக்ஷ்மம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நித்தியப்படி அந்த சுவாமிக்கு சில பூஜைகள்லாம் செய்யும்போது ஒரு நல்ல பாம்பு அவர் கூட இருந்து கொஞ்ச நாள். அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்றதுனால நானும் இங்கே தான் இருந்துன்றதுக்கோசம் தன்னுடைய சட்டையை அதை உரிச்சு வச்சு போனது. அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் அங்கே அந்த நாகத்தினுடைய குருநாதரோடு அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கிறோம். கூடுதலாக முருகர் ஆலயங்கள் பார்த்திங்கன்னா மயில் வாயில் கவின்னு இருக்கா மாதிரி ஒரு நாகம் இருக்கும். அப்படின்னா மயில் காலில் குறுக்க மெடிச்சின்னு இருக்கா மாதிரி தான் ஒரு நாகம் இருக்கும். ஆனால் எந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாகங்களை பார்க்கலாம், மயில் கீழவும். அந்த நாகத்தினுடைய அடையாளமாக. ரெண்டாவது கீழே பார்த்தீங்கன்னா சிவன் சந்நிதி முன்னாடி நந்தியம்பெருமான் இருக்கிற அதிகார நந்தி, அவருடைய கொம்புகளுக்கு நடுவில் பார்த்தாலும் நாகம் இருக்கும். இது 27 நட்சத்திரங்களை உத்தேசித்து நாகங்கள் வடிவமைக்க காரணம் 27 நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்வில் நாக தோஷங்களோ நாகத்தினால் தீண்டல்களோ கெட்ட கனவுகளோ ஏற்படும் போது அதிலிருந்து விமோசனம் கிடைக்க அவங்களுக்கு அந்த ஆலயத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஐயா, இப்போ இந்த ஆலயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நம்ம முருகனுக்கான பூஜைகள், அதே போல் வந்துட்டு பௌர்ணமி பூஜை விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் தாண்டி வேறு என்னென்ன விதமான பூஜைகள் எல்லாம் இங்கே நடக்குது? இந்த ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசேஷமான பூஜைகள் அப்படின்னா முருகருக்கு 108 சங்க அபிஷேகம் பண்ணுறோம். ருத்ர திருசதி அர்ச்சனை சிவனுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். சத்ரு சம்ஹார ஹோமம், தொழில் ஸ்தானத்தில் நமக்கு
இல்லை தீய சக்தியினால் ஏவல் பில்லி சூன்யம் இது போல் தாக்கப்பட்டு இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான இந்த ஆலயத்தில் பண்ணும்போது க்ஷேத்திரத்தினுடைய பலன் கண்டிப்பாக அவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு பாக்கியம். திரிசதி அர்ச்சனை, சுப்பிரமணிய திரிசதி அர்ச்சனைன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியரோட 300 நாமாவளிகளை கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஆலயங்களிலும் அந்த சுவாமியினுடைய நாமங்களை சொல்லி 108 இல்லைன்னா 51 அர்ச்சனை பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 300 நாமங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான அர்ச்சனைகள். அது திரிசதி அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிங்க பண்ணிட்டு இருக்கோம். திருமண தடைகள் இருக்கிறவங்க, புத்திரபாகியம் இல்லாதவர்கள், இந்த ஆலயத்தில் பூமி யோகம் பிராப்தம் இல்லாதவர்கள், வீடு வாங்கி கட்டியும் அதில் நிம்மதி இல்லை, சொத்து பிரச்சனைகள், கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி உறவுகள், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மேலே வியாதி, என்ன வியாதினே தெரியாமல் இருக்கவங்க, அந்த வியாதிக்கு நம்ம குணமாகுமா, அதிலிருந்து மீண்டு வருவோமான்ற மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களாம் கூட இந்த ஆலயத்தில் விசேஷ அபிஷேகம் பூஜைகள் கலந்து கொள்ளும்போது, இந்த சுவாமியுடைய பிரசாதங்கள்லாம் வாங்கி சாப்பிடும்போது அவர் வாழ்வில் வியாதியில்லா நல் ஆரோக்கியத்தோடும் எண்ணிய காரியங்கள் ஜெயமாக்கக்கூடிய இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன உத்தேசித்து இந்த இறைவன் கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ, பிரார்த்தனை பண்ணுறோமோ, வேண்டுதல் வைக்கிறோமோ, அதை ஸ்திரமாக தீர்க்கமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய பாதங்களை சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்கிறோம். காரணம், கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி முருகனே நின் பாதங்களே சரணாகதி அப்படின்னார். அவர் முருகா முருகா முருகான்னு சொல்லுவார். அதே போல தான் இந்த ஆலயத்திலும் நீங்கள் 9 முறை சுற்றி வரும்போது நம்மளுடைய எண்ணக்கோள்களுக்கு இணங்க வடபழனி சித்தர் அருள் பாலிக்கிறார். இந்த பிரபஞ்ச சக்தியில் இந்த இறைவன் பரிபூர்ணமாக கலந்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆள்றது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களும் 9 கோள்கள் தான். அந்த 9 கோள்களுடைய சாராம்சம் தான் இந்த சுவாமி நம்போது. அதோடு அந்த 696 அபரிவிதமான சக்தி கொண்ட மூலிகைகளோட தன்மையும் நமக்கு இறைவனுடைய பரிபூரணமாக அனுக்கிரகம் கிடைக்கின்றது. எல்லா நாட்களும் இந்த இறைவனை தரிசனம் பண்ணலாம். ஆனால் அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த சுவாமி தரிசிக்க முடியும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பிராப்தம், சித்தர்கள் மகான்கள் ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரே வரியில் சொன்னோம்னா, நம்ம தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த இறைவனுக்கு இருக்கின்றது, நவபாஷான ராஜமுருகருக்கு இருக்கின்றது அப்படின்னுவோம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் பீடம் என்ற பேரில் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து இருந்தாலும், ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் பக்த அன்பர்கள் குழு அப்படின்ற கூடிய முழுக்க பக்தர்களுடைய கைங்கரியங்களால் இந்த ஆலயம் இயங்குகின்றது. இங்கே பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இங்கே யாருக்கும் கிடையாது. இந்த தீர்த்த பிரசாதத்திலிருந்தே நாம் சொல்லலாம். பெரியவங்க வராங்க, முக்கியமானவங்க வராங்க, தீர்த்தம் எடுத்து வைன்னு நிர்வாகம் சொல்ல மாட்டாங்க, நாங்களும் எடுத்து வைக்க மாட்டோம். இந்த பிரசாதம் யாருக்கு கிடைக்கணுமோ அவளுக்கு தான் கிடைக்கும். அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அதே போல் யாருக்கு கிடைக்கணுமோ, இந்த இறைவனை தரிசிக்கூட பாக்கியமோ அதே போல் தான் அவளுக்கு தான் கிடைக்கணுன்றத ஸ்திரமாக தீர்க்கமாக நாங்கள் சொல்லுவோம். இப்போ இங்கே கோவிலினுடைய வளர்ச்சிக்காக குருக்கள் சம்பாவனை இங்கே பணிபுரியவர்களுக்காக இந்த ஆலயத்தில் 2 விதமான அபிஷேகங்கள் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தொகை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் 2வது ஒரு மகா அபிஷேகம் பண்ணும்போது இந்த சுவாமியில் பால், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் இந்த பொருட்களோட 5 விதமான மூலிகைகள் இங்கே பார்த்திங்கன்னா விராலியார் பல்ஸ் வைத்தியசாலை நடத்திட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை இங்கே வைத்தியசாலை நடக்குது, இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 350 ஐட்டம் ட்ரக் லைசன்ஸோடு வாங்கி நடத்திட்டு இருக்காங்க இங்கே வைத்தியசாலை. மக்களின் நலனுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பு தளர்ச்சியானவர்கள், புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் போன்றவர்களுக்கும், சுகர் அதிகமாக பார்த்திங்கன்னா கேன்சர் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இங்கே சுவாமிக்கிட்டேருந்து மெடிசனாக கிடைக்கிது. இங்கே வைத்தியசாலையில் மருந்து கொடுத்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 350 ஐட்டம் இங்கே மூலிகையில் ஒவ்வொரு முறையும் அந்த அபிஷேகம் பண்ணும்போது, அந்த மகா அபிஷேகம் பண்ணும்போது 5 மூலிகைகள் கொடுப்பாங்க எங்களுக்கு. பெரிய அபிஷேகம் பண்ணும்போது அந்த மூலிகை சுவாமிகிட்ட நீர்க்க சேர்க்கும்போது அந்த மூலிகையோடு சுவாமி தன்னுடைய தேஜஸை மாற்றக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு இதை இங்கே நம்மளால் கண்குளிர பார்க்க முடியும். ஏதோ ஒன்றுமே பார்த்திங்கன்னா நேரடியாக நாம் இறைவனோடு தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய முழுமையான இறை சக்தியை நம்மளால் உணர முடியும். காணொலி மூலியமாக பார்த்தாலும் மனதுக்கு நிறைவு கிடைக்கும். ஆனால் ஆத்மாத்மாக இந்த இறைவனை நேருக்கு நேராக தரிசிக்கும் போது நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய மனதையும் புத்தியும் அவர் சமநிலைப்படுத்துவார். வெளியில் இருக்கிறவங்க எவ்வளவு கோபக்காராக இருந்தாலும் இங்கே உள்ளே வந்தாங்கன்னா, இந்த காற்றை சுவாசித்தாங்கன்னா 10 நிமிஷம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசு அப்படியே லகுவாயிடும்.
தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மாட்டின்னு இருந்தாலும் தீர்வு கிடைக்காம குழப்பத்தில் இருந்தாலும் இங்கே வந்து இந்த இறைவனை தரிசித்து அந்த 9 முறை சுற்றி வந்து ஆலயத்தை உட்காந்து சுவாமியை 10 நிமிஷம் உள் வாங்கி மெடிடேஷனே தெரியலனாலும் 10 நிமிஷம் உட்காந்துருந்தாங்கன்னா போதும், மனசு அப்படியே அத்தனையும் லகுவாக்கக்கூடிய தன்மை இந்த இறைவன் கொடுப்பார். இப்போ வந்துட்டு நம்ம முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி முருகனுடைய நட்சத்திரங்கள், இந்த கிருத்திகை நட்சத்திரமா இருக்கட்டும் இல்லது இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் ரொம்பவுமே விசேஷமா இருக்கும். ஆனா இங்கு வந்து வியாழன் தோறும் மிகவுமே விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கான காரணம் என்ன? சித்தரோட குருநாதரான மகாகுரு வடபழனி சித்தர், அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணன். அவருடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா பெங்களூர், உடுப்பி. அந்த குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பொதுவாக குருவுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க. இந்த இதுவில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்கள்லாம் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடியது. அதன் உத்தேசித்து இங்கே வியாழக்கிழமை வடபழனி சித்தர் இங்கே இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் நவபாஷாணத்தினால ரமேஷ்குமார் வைத்தியர் அவரை வடிவமைச்சிருக்கிறாரு. பக்தர்கள் தன்னுடைய வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறணும் மட்டும் இல்லாமல் நம் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை போக்கணும், தீர்க்க முடியாத வியாதிகள் இருந்தாலும் அந்த குருவினுடைய அருளால் நமக்கு அனைத்து வளங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்ற காரணத்தினால அந்த சன்னதிக்குள் அன்று ஒரு நாள் மட்டும் அனைத்து பக்தர்களுக்கும் உள்ளே சென்று பாலினால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அமைச்சு கொடுக்கின்றாங்க. பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க பௌர்ணமியிலும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தில் அதே போல் பௌர்ணமி மாதாந்திரம் வரக்கூடிய அத்தனை பௌர்ணமிகளும் வியாழக்கிழமைகளும் விசேஷமாக இந்த பூஜை நடக்குது. பௌர்ணமி அன்று இரவு பார்த்திங்கன்னா அக்னி பூஜை அப்படின்னு சொல்லி இங்கே விசேஷமாக பூஜை நடக்கும். அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்குள்ள 9 பாஷாணம் ப்ளஸ் 96 மூலிகையில் சேர்ந்த கூட்டுக்கலவை இந்த நவபாஷாண முருகர். அந்த அபரிவிதமான சக்தி கொண்ட 96 மூலிகைகளும் பௌர்ணமி அன்று அபரிவிதமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த ஆலயத்தில் இருக்கிறார் இந்த சுவாமி. பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு உத்தேசி சொல்ல காரணம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய அபரிவிதமான மூலிகைகளும் காரணம் தான். பல மகான்கள் ரிஷிகள் அந்த மலையில் தபம் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இன்றைக்கி அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல தான் இந்த பௌர்ணமிகள் காலங்களில் குரு ஸ்ரீ நவபாஷாண வடபழனி சித்தர் அருரூபமாக வந்து தன்னுடைய சீடர் உடம்பில் சில அருள் வாக்குகளை சொல்கிறாரு. தீர்க்க முடியாத நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கும் போது சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அந்த பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. இப்போ பௌர்ணமியில் எந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி பூஜை நடக்குது? சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல் இந்த பூஜையை தொடங்குறாங்க. கொஞ்சம் பொழுது சாய்ஞ்ச பிறகு, ஏன்னா அக்னி பூஜைன்னும் போது அந்த விளக்குகள்லாம் குளிர வச்சுடுவோம். அப்போ என்ட்ரன்ஸிலிருந்து சித்தர் அவர்கள் தன்னுடைய தலையில் தண்ணியை கொட்டிண்டு விபூதி பட்டையெல்லாம் தரிச்சுட்டு அங்கேருந்து அக்னி கற்பூரங்களை ஏற்றிண்டே வந்து சித்தர் ரூமில் வந்து 4 திசைகளிலும் கற்பூரங்கள் வச்சுருப்போம் மடக்கில். அதை ஏற்றிண்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஆணி பாதுகை அவர் காலில் போட்டுண்டு உள்ள சித்தரை சுற்றி வலம் வந்து சித்தருடைய ஆசியோட பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அதில் உட்காந்து சில விஷயங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. அத்தனை வரக்கூடிய பக்தர்களுக்கும் அருள் கிடைக்கும், சித்தருடைய அருள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் அவர் வாயை திறந்து பேசலனாலும் விபூதினால் கீழே எழுதுவார், அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். தீய சக்தியினால் அகப்பட்டவங்க, பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே வரும்போது இந்த பூஜையில் கலந்துக்கும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த நாள் பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே சுவாமியை பார்க்குறத விட 1000 மடங்கு தேஜஸில் பார்க்க முடியும். ஏன் காரணம் அப்படின்னிங்கன்னா இந்த சுவாமிக்குள்ளே அந்த சொன்ன அந்த 9 பாஷணம் மட்டும் இல்லாமல் அபரிவிதமான சக்தி கொண்ட 96 மூலிகளுடைய வெளிப்பாடு, அந்த நிலவினுடைய தீட்சிதம் மேலே கதிர் படும்போது அத்தனையும் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். இந்த சுவாமி மேலே ஒரு பிரகாசமான ஒரு தேஜஸை நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த நாளில் வரும்போது குருவருளும் திருவருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அமைகிறது பௌர்ணமி தினம். நவபாசன ராஜமுருகனுடைய இந்த மூலஸ்தான பிரகாரத்தை வந்துட்டு சுற்றி வர்றப்போ அதில் வந்து துளைகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த துளைகளுக்குள்ளால வந்து முருகனுடைய திருவுருவமும் வந்து நமக்கு தெரியுது. அதுக்கான காரணம் என்ன? ஷட்கோணம் சொல்லுவாங்க, 6 முகம் சொன்ன மாதிரி. இந்த வடிவமைப்பும் ஷட்கோணத்தின் பிரகாரம் தான் பிரகாரம் சுற்றி வரும்போது அமைச்சிருக்கிறாங்க. கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது அந்த சுவத்தில் 5 துளைகள் வச்சுருக்கிறாங்க. நேராக வாசல் வழியாக கணக்கு பண்ணும்போது இந்த 5 துளைகள் பார்த்திங்கன்னா கோபுரம் உள்ளே பார்த்திங்கன்னா வெற்றிடமாக தான் இருக்கும். எந்த திசையிலேருந்து காற்று வந்தாலும் சுவாமி மையப்புள்ளியில் இருக்கிறதுனால அவர் மேல் பட்டு பகல் பொழுதில் வரக்கூடிய காற்று உஷ்ண காற்றுனால அது சஞ்சீவினி மூலிகை காற்றா மாறி வந்துருக்கு. அந்த காற்று பக்தர்கள் மேல் படணும் அப்படின்றதுனால தான் பக்கத்தில் க்ளோஸாக போக முடியாதுன்றதுனால அந்த சுவத்து வழியாகவும் சுற்றி வரும்போது அது நம்ம மேலே படணும், நம்ம நல்லா சுவாசிக்கணும் அப்படின்றதுக்கோசம் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க.
இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிறார் போல் தென் திசை நோக்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் தென் திசை நோக்கி பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா இந்த சுவாமி மேலே உஷ்ணம் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்தவர் தான் இந்த சுவாமி. இந்த சாமி மீது வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக அதை வந்து உணர்ந்து கொள்ள முடியுது. பார்த்தாலே நேர்களுக்கே தெரியும் எதுக்காக இந்த உஷ்ணத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வெடிகாலம் வர சில்னஸ் காற்று வரும்போது நமக்கு குளிருது, ஆனால் இவருக்கு அந்த வேர்க்குதுன்னு சொல்கிறோம். இந்த உஷ்ண காற்று எதனாலன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய 96 மூலிகைகள் ப்ளஸ் நவ பாஷாணம் அதனுடைய வேதியியல் மாற்றம் தான். இந்த விபூதி சந்தனம் பசுஞ்சாணத்திலான விபூதி ஒரிஜினல் சந்தனம் எல்லாமே மெடிசனாக மாறிடுது. காலையில் 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணி இதை அலங்காரம் பண்ணோம்னா இரவு 8 மணிக்கு தான் அந்த காப்பு கலைப்போம். இடைப்பொழுதில் எந்த ஒரு அபிஷேகமும் ஏற்கொள்ள மாட்டார்கள். சூரசம்கார காலங்களில் அலங்காரம் கிடையாது சுவாமிக்கு, 2 வேளையும் அபிஷேகம் இருக்குது. அந்த கடைசி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரனை வதம் பண்ண தன் தாயிடம் வேல் வாங்கி வதம் பண்ணக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கிற அந்த நாட்டில் இங்கே சூரசம்கார நிகழ்ச்சி நடத்தலை. குமார மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய சேனைகள்லாம் வேல் வாங்கி பிரார்த்தனை பண்ணிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்களுக்கெல்லாம் ஜலம் கூட்டி அபிஷேகம் பண்ணி அந்த வேலுக்கெல்லாம் சுவாமி கையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த வேலு வஜ்ராயுதத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பக்தர்கள் விரதம் இருந்து அந்த 6 நாளும் அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து இந்த சுவாமி சுற்றி வருவாங்க. அந்த உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த இவங்க சுற்றி சரண கோஷங்கள் அந்த முருகருடைய கோஷங்கள் போட்டு அரோகரா கோஷங்கள் போட்டு சுற்றி வந்துட்ட பிறகு தீபாரதனையோடு அவர்கிட்ட இருந்து அந்த வேலை வாங்கி அவர்கிட்ட சாத்துப்படி பண்ணுவோம். அந்த 6 நாளும் அவர்கிட்ட வேல் இல்லாமல் பக்தர்கள் அருள் பாலிப்பார். மற்ற நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவர்கிட்ட வஜ்ராயுதமோ இல்லை ஞானவேலோ இந்த மாதிரி இருக்கும் அவர் கையில். இந்த திருக்கோவில் மாடங்கள்ல நிறைய வந்து காவடிகளை பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய காவடிகள் சுத்தி பிரகாரங்கள்ல இருக்கு. அதுக்கான காரணம் சூட்சுமம் என்னங்கய்யா? இங்கே காவடி எடுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவா. பட்டு நாம் காவடி செய்யணும்னா எப்படி அந்த சூழ்நிலை ஏற்படுமா என்னான்னு தெரியாது. அதை பாதுகாக்கணுமேன்றதுக்கோசமே கோவில் சார்பாகவே நாங்கள் வந்து ஒரு 51 காவடிகள் செய்து வச்சுருக்கிறோம். தண்டக்காவடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வீல் காவடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காவடிகள் பக்தர்கள் வந்து ஆடி கிருத்திகை தைப்பூச நாட்களில் கோவிலுக்காண்டி அந்த காவடிக்காண்டி ஒரு கட்டணம் செலுத்தி அந்த கோவில் சார்பாகவே அந்த காவடி அது தேவையான அவர்கள் என்ன காவடி வேண்டின்றாங்களோ அந்த பொருட்கள் முதற்கொண்டு கொடுத்து பக்தர்களுக்காக அந்த இது ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இங்கே காவடிகள் அதிகமாக இருக்குது. இந்த சுவாமியை வலம் வர்றது பார்த்தேன்னா 9 முறை வலம் வர சொல்லுவோம். ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி சுற்றி வர சொல்லுவோம். இந்த இறைவனை நாம் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மனதையும் புத்தியும் சமநிலைப்படுத்துறதுல இந்த சுவாமி இருக்கிறார். நவபாஷாணத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அது இங்கே வந்தீங்கன்னா தான் நேருக்கு நேராக இறைவனை தரிசனம் பண்ணால்தான் அது உங்களால் உணர முடியும். இந்த ஆலயத்துள் வந்துட்டாவே நாம் ஒரு தாயின் வயிற்றில் எப்படி 10 மாதம் பாதுகாப்பாக இருந்தோமோ அதை நம்மளால் இங்கே உணர முடியும். இப்போ நவபாஷான ராஜமுருகனுடைய இந்த திருத்தலத்தினுடைய மிகவும் சிறப்பான நாட்கள் அப்படின்னா இங்கே என்னென்ன நாட்களில் வந்து மிகவும் விசேஷமாக பூஜை பணக்காரங்கள்லாம் நடக்கும்? தைப்பூசம் அப்படின்னா இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக நாள் மட்டும் இல்லை. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா குறைந்தது 500க்கு மேற்பட்ட நபர்கள் தான் பால் குடம்பு நிகழ்ச்சிகள் காவடி இதெல்லாம் எடுக்கிறாங்க அழகு குத்தின்னு வரது. அதோடு ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் இது போன்ற முக்கியமான முருகருக்கு உண்டான சிறப்பு நிகழ்ச்சிகள் உண்டு. மாதாந்திரம் கிருத்திகை வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டியும் வைகாசி விசாகம் மட்டும் இல்லாமல் அதனுடைய வைகாசி விசாகத்தில் இந்த சுவாமிக்கு பார்த்திங்கன்னா விசேஷமான ஒரு அலங்காரம் பிரம்மாண்டமான வடிவில் அலங்காரம் பண்ணி பக்தர்களால் அன்னைக்கு புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய 1008 நாமங்களை சொல்லி நாங்கள் அர்ச்சிப்போம். வேத மந்திரம் நாங்கள் சொல்லுவோம். பக்தர்கள் அவங்க கையால் புஷ்பங்களை போட்டி மொத்தத்தில் சுவாமியோட பாதத்தில் எடுத்துன்னு வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அது இந்த கோயிலில் பக்தர்களுடைய நலனுக்காக செஞ்சுட்டுருக்காங்க ஆலய நிர்வாகம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி நவபாஷான வாராகி பாதரச சுரூபத்தினால் இருக்கக்கூடிய கைலாசநாதர், பின்னாடி பார்த்திங்கன்னா கங்காதீஸ்வரர், அம்பாச்சாரம்மன், நாகஸ்வரூபிணி, சித்தர், அது மட்டும் இல்லாமல் நாகத்தின் கீழ் அகத்தியர், சைடில் துர்க்கை இருக்காங்க, காலசம்கார பைரவர். கூடுதலாக பார்த்திங்கன்னா 27 நாகங்கள் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த ஆலயத்திற்கும் நாகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. நிச்சயமாக, அதாவது இந்த நவபாசான ராஜமுருகனுடைய சன்னதியில் வந்து நின்று பேசுகிற ஒரு பாக்கியம் வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இதே போல் இந்த காணொலியை பார்க்குற நேயர்களுக்கும் அந்த பாக்கியம் நிச்சயமாக போய் சேரும். அது குறிப்பாக வந்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்கிற நேரங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கான நன்மைகள் அதுக்கான பலன்கள் எல்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. அது அவர்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். இந்த நேரத்துக்கு உங்களுடைய இந்த உரைக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி.
36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.